இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு, இவங்க எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தாங்க, இதுலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷனை பாருங்கள். அப்போ தான் அடுத்த நாளுக்கு நம்ம வந்து ஒரு சில கால்குலேஷனை ஈஸியாக எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போது இவங்க கொடுத்த நம்பர் 2810 சரிங்களா. இந்த 2810 நம்பர் எப்படி வருதுன்னா பாருங்கள், 8 - 2 6 ஏ போர்டு சரிங்களா. அடுத்து இந்த 1க்கு அதுக்கு முந்தி என்ன நம்பர் உட்காருதோ அதே நம்பரு அந்த இடத்துல உட்காந்துருக்கு பி போர்டு 1க்கு சரிங்களா. அடுத்து சி போர்டு வந்து 0 10ன்னு எடுத்துக்கோங்க. 10 மைனஸ் அதுக்கு முந்தின நம்பர் 1, அப்போது 9, 669 ரிசல்ட்டு சரிங்களா. 3 நம்பருக்கு மட்டும் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு நாள் தொடர்ந்து கூட வைப்பாங்க. அந்த ஆங்கிளில் இவங்க நாளைக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்த கெஸ்ஸிங் படி நம்ம வந்து கால்குலேஷன் எடுக்கிறத இன்றைக்கி எடுக்க முடியலை. இது இவங்க கொடுக்குறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அதாவது எந்த போர்டுக்கு முன்னாடி 2 வைக்கிறாங்களோ டபுள்ஸ் இறங்கும் போது அப்படியே இறங்குது 6 6 சரிங்களா. 2-3 நாளாக 2-3 தடவை இந்த மாதிரி இறங்கிருக்குது. நம்ம இந்த கால்குலேஷனை எடுக்காமல் விட்டுட்டோம். சரி, இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4 + 5 வந்து இங்கே 9 வச்சுட்டாங்க. 9க்கு ஆப்போசிட்டு 6 வச்சுட்டாங்க சரிங்களா. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எப்படி எடுக்கலாம், +2 + 3 அதாவது -3 4 2 3 4 தான் ஃபார்முலா. ஆக்சுவலாகவே 2 3 தடவை வைக்கிறாங்க, 2 3 4ங்கிறத ஃபார்முலா வைக்கிறாங்க. 5க்கு வந்து 4 ப்ளஸ்ஸு, அதாவது இதில் ப்ளஸ்ஸு இதில் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல மைனஸு 2 3 4 ஃபார்முலா. நம்ம வேறு ஒருத்தவங்க கால்குலேஷன் எடுத்து அந்த போர்டு வச்சு அப்படி பண்ணியிருந்தோம். ஆனால் இதில் பார்க்கல. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்குறது 85 27. இதிலேருந்து எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறது, இந்த 4 போர்டில் 3 போர்டு இருக்கணும். இவங்க 85 27ன்னு நாளைக்கு தேதிக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம நம்பர் எடுக்க பார்க்கணும் சரிங்களா. எப்படி கெஸ்ஸிங் பார்க்குறது, அதாவது 8 - 5 இந்த இடத்துல 3 வரலாம். அதே மாதிரி 7 - 2 5 வரலாம் பி போர்டு சரிங்களா. அடுத்து அதாவது 5 + 2 7 வரலாம் ஏ போர்டு. அப்படி கெஸ்ஸிங் பழகணும், அப்படி கால்குலேஷன் எடுக்கணும். அடுத்து 5 3 2 கொடுத்துருக்காங்க. இவங்க நம்ம ஏற்கனவே கொடுத்த ஃபார்முலா படி கெஸ்ஸிங் எடுத்து பார்ப்போம். அதாவது ஏ போர்டு வந்து 1 - 4 11 - 4 = 7 சரிங்களா. அடுத்து பி போர்டு 6 - 1 = 5. அடுத்து சி போர்டு 8 - 6 = 2. அப்போ ஏபிசி என்ன நம்பர் வந்திருக்கு, இது அங்கே மேட்ச் பண்ணி பாருங்கள், அந்த கால்குலேஷனில் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏபிசி நமக்கு சொன்ன நம்பர் வருதா, ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 போர்டில் ஒரு போர்டாவது பாஸ் ஆகணும், அல்லது 2 போர்டு பாஸ் ஆகணும், அல்லது 3 போர்டு பாஸ் ஆகணும். இது நம்மளுடைய கால்குலேஷனு. இன்னொருத்தவங்க கொடுக்குற கால்குலேஷனை எடுத்து நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.